அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காது வழியாக அறிவு, வரலாற்று அறிவு பொங்கி வழிஞ்சு தமிழ்நாட்டையே பொய்யான சரித்திரத்தில் மிதக்க விட்டுட்டுருக்கிறானுங்க. அந்த வகையில் திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்னால் குறள் எழுதுனதா பல பைத்தியக்காரனுக்கு இன்றைக்கி வரைக்கும் சாதிச்சிட்ருக்கிறானுங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. 13ஆம் நூற்றாண்டு அதற்கு பிறகு, அதாவது ராஜராஜன் காலத்துக்கு பிறகுதான் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இலக்கியங்களும் நற்றிணை, குறுந்தொகை, ஏன் தொல்காப்பியம் கூட 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா, மெய்யெழுத்துக்கள் ராஜராஜ சோழன், அதாவது தஞ்சாவூரில் இருக்கிற கல்வெட்டுகளில் மெய்யெழுத்துக்கள் கிடையாது. எங்கேயுமே புள்ளி வச்ச எழுத்துக்கள் கிடையாது. அதுக்கு பிறகு தான் மெய்யெழுத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. திருக்குறள் மற்ற இலக்கியங்கள் எல்லாம் மெய்யெழுத்தோடு கூடியது தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மையான வரலாறு. 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வடகலை தென்கலை, அதாவது வடபுலத்தார் தென்புலத்தார் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. வடகலை தென்கலை அந்த நாமம் போட்டுக்குவாங்க. அப்படி உருவானது 13ஆம் நூற்றாண்டில் வைணவத்தில். இந்த வைணவ தென்கலை நாமம் இடக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டில் தான் இந்த தென்கலை தோன்றுச்சு. அந்த நாமம் இடக்கூடிய ஐயர் வகுப்பை, பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான் திருவள்ளுவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறள் ஆதாரம் இருக்குது. அதுதான் இது: தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது தென்கலை நாமம் இடக்கூடிய தென்புலத்தார், அதாவது தென்கலை, அவங்களத்தான் தென்புலத்தார்னு சொல்லுவாங்க. அவங்களையும் தெய்வம், அப்புறம் விருந்தினர், சுற்றத்தினர், தான், இந்த 5 வகை எடுத்து அறநெறி தவறாமல் இருக்கணும்ன்ட்டு சொல்கிறாப்படி. இது மட்டுமல்ல, பல குறள்களில் வைணவ கருத்துக்களை திருவள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கிறதுனால 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த இலக்கியங்களில் ஒன்றா தான் எழுதப்பட்டிருக்குது. அந்த இலக்கியங்களை எழுதின தென்கலை நாமமிட்ட ஒரு பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான் திருவள்ளுவருங்கிறது அறுதி உறுதி. இதை என்ன மழுப்புனாலும் இந்த உண்மை பொய்யாகாது. இன்றைக்கும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய தாய்மொழி தமிழ் அப்படின்னு போட்டுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. அதே போல் அறிவும் குறைவு தான் அப்படிங்கிறதுக்கு பல சான்றுகள் சொல்லலாம். கிறுக்கு பயலுக தன்னை கிறுக்குன்னு என்னைக்காவது ஒத்துக்கிறானுங்களா அப்படின்னா அது ஒத்துக்கவே மாட்டானுங்க. அதனால் திருவள்ளுவர் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய தென்கலை பிராமண வகுப்பை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவன் எழுதுனானா அது உண்மைங்கிறது ஒத்துட்டு போக வேண்டியது தானே. அவனை பொய்யாக்கி தமிழை எழுதுனா, தாழ்த்தப்பட்டவன் எழுதுனான்ட்டு பைத்தியகாரத்தனமாக உளறிட்டு திரிவானுங்க. அந்த பைத்தியகாரத்தனம் அவனுக்கு அப்படியே கூவிட்டு திரியட்டும். நம்ம உண்மையை தெரிஞ்சுக்குவோம்.